வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு க்ரோ பேக் எப்படி நம்மளே மெட்டீரியல் வாங்கி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம மாடி தோட்டத்துக்கு பேக்கு விற்கிறாங்களா, அதே 200 GSM மெட்டீரியல் தாங்க. தார்பாய் வைக்கிற கடைகளில் தேடி வாங்கினோம். இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கலங்க. ஒரு 10 கடையில் பார்த்தா ஒரே கடையில் மட்டும்தான் இந்த மெட்டீரியல் கிடச்சிது. இதுக்கு நம்ம ஒரு அடிக்கு ஒரு அடி அளவு பேக் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு மெட்டீரியல் செலவு 25 ரூபாய் ஆகுதுங்க. நம்ம டெய்லராக இருந்தால் இதை நம்மளே வாங்கி தைக்கலாம். இதில் லாபம் இருக்குதுங்க. இதை வாங்கி நம்ம வெளியே கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதுக்கு விலைக்கே வாங்கிக்கலாம். ரெடிமேடு பேக்கே வாங்கிக்கலாம். இல்லை தார்பாயே, சாதாரண தார்பாய் நல்ல குவாலிட்டியானது வாங்கி நம்ம தைச்சிட்டாலும் இதை விட காசு கம்மி தான் ஆகும். அதுவும் 4 வருஷத்துக்கு தாராளமாக வரும். இப்போது நம்ம எப்படி பேக்கு கட் பண்ணி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஒரு அடிக்கு ஒரு அடி 12 இன்ச்சு, இந்த பக்கம் 12 இன்ச்சு, இந்த பக்கம் 12 இன்ச்சு வச்சு ஸ்கொயராக மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கீழே அடிப்பாகம் கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுறேன். இது இந்த மாதிரி ஒரு தட்டு கூட வச்சுக்கலாங்க. ஆனால் இது ஒரு அடிக்கு ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக ஒரு அடியே பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த தட்டை எடுத்துகிட்டு நம்ம கையிலையே மார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நம்ம சென்டரில் ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கணும். 6 இன்ச்சில் இந்த பக்கம் இந்த சைடு 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்படி அளந்து அந்த 6 இன்ச்சு நேர் மார்க் பண்ணால் சென்ட்ரலாக ஒரு மார்க் ஆகிரும். இப்போது அதிலிருந்து கிராஸாக 6 இன்ச்சு இந்த கிராஸ் ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் 6 இன்ச்சு இப்படி கிராஸாக 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த கிராஸில் 6 இன்ச்சு வச்சு மார்க். இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் நேர் அப்படியே ரவுண்டாக நம்ம வரைஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக கிடச்சிருங்க. கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று பேக் தைக்கிறதுக்கு இதுதான் அடி பாகம். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போது இதை கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு மேல் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னா, இது ஒரு இடத்துல அடையாளத்துக்காக மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம அந்த சுற்றளவை ஃபுல்லாக அளந்துக்கலாங்க. சுற்றளவு கரெக்டாக அளந்தோம்னா அவங்களுக்கு 38 இன்ச்சு இதில் வருது. இப்போ இது மேலே இதுக்கு ஒரு அடியில் நம்ம ஒரு சென்டிமீட்டர் கொஞ்சம் 1 இன்ச்சு எச்சா விடணுங்க. அது மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு எச்சா விட்டு 13 இன்ச்சு உயரமும் 38 இன்ச்சு அகலமும் வச்சு இப்போ இது ஒரு பீஸ் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஸ்கொயராக இதாங்க. அது 38 இன்ச்சு அகலம், 13 இன்ச்சு உயரம்.
இதை நம்ம எப்படி தைக்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். இது வந்து பாலிஸ்டர் நூலுங்க. நம்ம அந்த நூல்கண்டு கடையிலையே கேட்டால் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான நூல் வேணும்னா இந்த நூல் கிடைக்கும். இதை வந்து இந்த நூலை மிஷினில் அப்படியே வச்சு பெரிய கண்டாக இருக்கிறதுனால மாட்ட முடியாது. அதுக்காக நான் 2 பாபினில் சுற்றிக்கிட்டேன். மேலே ஒரு பாபினும் கீழே ஒரு பாபினையும் போட்டு நாம் தைச்சிக்கலாம். இது வந்து இந்த துணி காய வைக்கிற லைலான் ரோப்புங்க. லைலான் ரோப்பு இது இருக்கிறதுல சின்ன சைஸு இருந்தால் நம்ம இதை உள்ளே வச்சு மடித்து தைச்சிக்கலாம். இந்த ரோப்பு உங்களுக்கு என்ன மாதிரி கிடைச்சாலும் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து இது துணி காய வைக்கிற ரோப்பு சின்ன சைஸாக வச்சு உள்ளே வச்சு அப்படி ஒரு உள்ளே வச்சு மடித்து தைச்சிக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்ம க்ரோ பேக்கை கையில் பிடிச்சி தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபினிஷிங்கும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நம்ம விலைக்கு வாங்கின பேக் மாதிரியே அப்படியே இருக்கும். அப்படியே மடித்து தைச்சிக்கலாங்க. அப்படியே ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக வச்சு அப்படியே அடிச்சிடலாம். மேலே இது ஃபஸ்ட்டு மேலே அடிச்சுட்டு திருப்பி நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த இடத்துல தைக்கும்போது ரொம்ப நம்ம வந்து ஊசியை மெதுவாக விட்டு தைக்கணும். கடகடன்னு தைச்சிட்டோம்னா ஊசி உடஞ்சிரும். தையலும் அதில் இறங்க. அந்த இடத்துல தைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மெதுவாக ஊசியை விட்டு சைடில் இறக்கணும். இல்லை ஊசியில் தைக்க முடியல அப்படின்ட்டா நம்ம அந்த இடத்துல மட்டும் கையில் கூட தைச்சிக்கலாம். இருந்தாலும் ஊசியில் மெதுவாக தைச்சா இதில் தைச்சிடலாங்க. தைச்சிட்டு அப்படியே இந்த சைடை ஃபுல்லாக சைடு அடித்து எடுத்துக்கலாம். நம்மளே தைக்கிறனால 2 தையல் இது சைடு தைச்சிட்டு திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த மேல் பாட்டத்தையும் கீழ் பாட்டத்தையும் நம்ம ஜாயிண்ட் பண்ணணுங்க. இந்த பக்கம் சிகப்பு கலரையும் இந்த சிகப்பு கலரையும் ஒன்றா வச்சு ஒரே இடத்துல வச்சு இது மட்டும் கொஞ்சம் தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்குங்க. மேல் பாகத்தோட ஓரத்தையும் இந்த கீழ் பாகத்தோட ஓரத்தையும் வச்சு சுற்றி வர அப்படி அடிச்சிடும். அப்படியே சுற்றி வர நம்ம அடிச்சுக்கலாம். எனக்கு வந்து நானே வீடியோ எடுத்ததுனால என்னால் ஜூம் பண்ணி காமிக்க முடியல. இருந்தாலும் நம்ம டெய்லராக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து நான் எப்படி தைக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரியும். தைக்க மிஷின் இல்லாதவங்க கையில் கூட தைக்கலாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த பேக்கு கையில் தைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம விலைக்கே வாங்கிக்கலாம். இது சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சுங்க. அப்படி இப்போ நல்ல பக்கமாக வெளியில் திருப்பி எடுத்துக்கலாம். சுற்றி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அப்படி திருப்பி எடுத்தால் நம்மளுக்கு நம்ம அப்படியே விலைக்கு வாங்குகிற க்ரோ பேக் மாதிரியே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.